ஸோ இன்றைக்கி தான் ஃபெட்ரல் ரிசர்வ் வந்து டெசிஷன் கொடுக்க போகிறாங்க. போன ஒரு வீடியோவில் நான் போட்டிருந்தேன், ஃபெட்ரல் ரிசர்வ் ரேட் கட்டை பொறுத்து தான் கோல்டு ஏறுமா இறங்குமா தெரியும்னு. ஆக்சுவலி இது வரைக்கும் எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, ஃபெடரல் ரேட் கட் வந்து 50 பேசிஸ் பாயிண்ட் கட் பண்ண போகிறாங்கங்கிறது முன்னாடியே அசியூம் பண்ணிகிட்டே கோல்டு வந்து ஏறி இருக்குன்னு எனக்கு தோணுது. ஸோ இப்போ வந்து 50 பேசிஸ் பாயிண்ட் வந்து கட் பண்ணாமல் 25 பேசிஸ் பாயிண்ட்டு தான் கோல்டை வந்து கட் பண்ணாங்க அப்படின்னா, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு வந்து இறங்க சான்ஸ் இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஃபெட்ரல் ரேட் எப்பப்போல்லாம் ஃபெட்ரல் ரேட் கட் பண்ணதோ அப்போ வந்து கோல்டு வந்து ஏறும். ஆனால் இப்போ ஏறுறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா, ஃபெட்ரல் ரேட் கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா கோல்டு வந்து ஏறி இருக்கு. என்னை பொறுத்தவரையிலும் வந்து ஆல்ரெடி ரேட் கட் பண்ண போகிறாங்கன்னு முன்னாடியே அசியூம் எல்லோரும் பண்ணிட்டாங்க. 50 பேசிஸ் பாயிண்ட் வந்து ரேட் கட் பண்ண போகிறாங்கன்னு அசியூம் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கோல்டு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு எனக்கு தோணுது. இப்போ ஒரு 2 மணி நேரம் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா 25 பேசிஸ் பாயிண்ட் தான் நாங்கள் ஏற்ற போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா, அப்போ கோல்டு கொஞ்சம் கம்மியாக சான்ஸ் இருக்குது. ஸோ CNN நியூஸில் பார்த்தீங்கன்னா, ஃபெட் செட் டு அனௌன்ஸ் ஃபர்ஸ்ட் ரேட் கட். 9 மந்த்ஸில் இப்போ தான் வந்து ஃபர்ஸ்ட் ரேட் கட் ஆக போகிறதுன்னு ப்ரெஸ்யூம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக போகிறதா இல்லையான்னு தெரியாது நம்மளுக்கு, நம்ம பார்க்கணும். ட்ரம்ப் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறாங்க. பட் ஃபெட்ரல் ரேட்டோட பவலுக்கும் ட்ரம்ப்புக்கும் எப்போவுமே கொஞ்சம் கிளாஷ் இருக்குது. இது பண்ண போகிறாங்களா இல்லையான்னு ஒரு கொஞ்சம் நேரத்தில் நம்மளுக்கு தெரியும். தெரிஞ்சதும் நான் அந்த நியூஸை உங்களுக்கு போடுறேன். இப்போதைக்கு இருக்கிற கோல்டு ப்ரைஸும் நம்ம பார்ப்போம். ஸோ இதுதான் கோல்டு ப்ரைஸ். goldprice.org எடுத்திருக்கேன். பார்த்தீங்கன்னா 3685 இருந்துச்சு. 3685லேருந்து 3660 போயிட்டு திரும்பி அதே லெவலுக்கு வந்திருக்கு. ஸோ தட் இஸ் இறங்கி ஏறி இருக்குது. இறங்கி காலையில் என்ன ரேட்டில் இருக்கோ அதே ரேட்டுக்கு தான் திரும்பியும் வந்திருக்கு. ஸோ இது கீழே இறங்கி இந்த ஃப்ளக்சுவேஷனுக்கு அப்புறம் வந்து இப்போது ஃபெட்ரல் ரிசர்வ் வந்து அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் சேஞ்ச் ஆகுதா இல்லையாங்கிறத நம்ம பார்ப்போம்.